சில கட்சிங்கள்லாம் சேர்ந்து விஜயுடைய படத்தை வெளிவர விடாமல் க்ளோஸ் பண்ணால் விஜயும் அவருடைய ரசிகர்களும் தொண்டர்கள்லாம் சேர்ந்து அந்த கட்சிங்களையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. செம்மல்ல தலைவா, நீங்கள் வேற மாதிரி. வணக்கம். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு விஜய் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன். ஒரு ரீல் ஹீரோவாக இல்லை, ஒரு ரியல் ஹீரோவாக அவர் படைச்சிருக்கிற அந்த ஒரு சாதனை இருக்குது பாருங்கள். அவர் இப்போ செஞ்சுருக்கிற அந்த சாதனை அது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு யாராலும் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு சாதனை. ஏன்னா அவ்வளவு பெரிய சதிவலை அவரை சுற்றி பின்னப்பட்டிருக்கு. அதாவது 70-50 ஆண்டு கால அரசியல் கட்சிங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அவருக்கு கொடுத்த அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி இப்படி ஒரு இடத்தை அவர் அடைஞ்சிருக்காருன்னா இதை விட ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொடுக்குற ஒரு கதை இருக்க முடியாது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கதையை படமாக எடுத்தால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு நம்புற மாதிரியான கதையாவாக இருக்குது. இந்த படத்தை எல்லாம் யாராவது பார்ப்பாங்களா? நம்ம பாலகிருஷ்ணா, அதாவது பாலையாவுடைய ரசிகர்கள் கூட இதை நம்ப மாட்டாங்க. வாயில் ஊதி ட்ரெயினை நிறுத்துவார் பாருங்க, அவருடைய ரசிகர்கள் கூட இதை ஏற்றுக்க மாட்டாங்க. விஜயுடைய ஆரம்பத்திலிருந்தே ஒரு பாடி ஷேமிங்கில் ஆரம்பித்து ஒரு ஹீரோவாக வர்றவங்களுக்கு இந்த பாடி ஷேமிங்லாம் இந்த அளவுக்கு இருந்திருக்குமான்னு தெரியல. அதையெல்லாம் தாண்டி சினிமாவில் அவர் நினச்ச மாதிரியே ஒரு ஸ்டார் ஆகுறாரு. அதுவும் மிகப்பெரிய ஸ்டார் ஆகுறாரு. அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அரசியலில் இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பெல்லாம் சினிமாவில் கதை எழுதும்போது கூட வராது. அதான் நான் சொன்னேன், சினிமா கதை எழுதுகிறவங்களுக்கு கூட இப்படிலாம் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க, வேண்டாம் வேறு மாதிரி எழுதுவோம் அப்படின்னு மாற்றி எழுதிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய 2 கட்சிங்க, இந்த 70 வருட கட்சி, 50 வருட கட்சி, அப்புறம் சென்ட்ரலில் இடி சிபிஐன்னு கையில் வச்சிருக்கிற அந்த ஒரு சென்ட்ரலில் இருக்கிற கட்சி, இப்படி எல்லா பக்கத்துலேருந்தும் அவருக்கு ப்ரெஷர் வருது. தமிழ்நாட்டிலிருந்தும் இந்த 2 பெரிய கட்சிங்க, சென்ட்ரலில் இருந்து இப்படின்னு எல்லா பக்கத்துலேருந்தும் அவரை அப்படி அழுத்துறாங்க. அப்படி இருந்தும் அவருக்கு சப்போர்ட்டுக்கு வேறு எந்த கட்சியும் கிடையாது. அதுதான் இங்கே. அப்படி இருந்தும் அதையெல்லாம் தாண்டி, அந்த தடைகளை எல்லாம் தாண்டி அவருடைய பிரச்சாரத்தில் ஒரு 41 பேர் இறந்து போகிற 41 பேருடைய மரணத்துக்கு காரணமே இவர் தான் அப்படின்ற மாதிரி அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை அவர் மேலே வைக்கிறாங்க. பர்சனல் லைஃபாக அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஒரு எலெக்ஷன் நெருங்க ஒரு நடிகையோட நினைச்சு, அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 200 சோஷியல் மீடியா சேனல் டெய்லி இவரை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்குன்னு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை அவர் மேலே வச்சு மக்கள்கிட்ட அந்த பேரை எந்த அளவுக்கு அவர் சினிமாவில் எடுத்து வச்சிருந்தாரோ அதை மொத்தமாக டேமேஜ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதையெல்லாம் தாண்டி அவர் எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறாரு. அப்படியும் 108 சீட்டு வருது. சரி, 108 சீட்டு தானே, இனிமேல் இவரால் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னும் போது என்னுடைய உண்மையான எதிரியே அந்த 70 வருஷ கட்சி தான் அப்படின்னு இந்த ஹீரோ சொல்கிறாரு. அந்த கட்சியில் இருக்கிற 5 கூட்டணி கட்சிகளை கொண்டு தன்னுடைய கட்சியில் சேர்த்து அப்புறம் மெஜாரிட்டி காட்டுறதுக்காக முயற்சி பண்ணும்போது ஆளுநர் 3 முறை திருப்பி அனுப்பி, அதுக்கப்புறம் 4வது முறை அவ்வளவு எலெக்ஷனில் ஜெயிச்சும் 4 நாள் 5 நாள் காத்திருந்து கடைசியில் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கான அந்த அறிவிப்பு வருது. அப்படின்னும் போது இந்த ஒரு கதை ஒரு படமாக வந்ததுன்னா நம்ம ப்ளூ சட்டை மாறன் எந்த அளவுக்கு கீழ்ச்சி தொங்க விட்டுருப்பாரு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்படி நம்ப முடியாத ஒரு கதையை உண்மையாக்கி இருக்காரு. அப்படின்னும் போது இதை விட இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக எது இருக்க முடியும் இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம தமிழராக இருக்கிற ஒருத்தர் தமிழர்களுக்கு இப்படி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறாருன்னா இதை விட என்ன இருக்குது? எந்த தடையும், எவ்வளவு பெரிய உனக்கு தடை, உன்னை சுற்றி எவ்வளவு பெரிய சதிவலை பின்னப்பட்டாலும் தைரியமாக உன்னுடைய இலக்கை நோக்கி உன்னுடைய பயணத்தை நீ தொடர்ந்தன்னா கண்டிப்பாக வெற்றி உனக்கு இருக்குது அப்படின்றத இதுக்கு மேலே ஒரு சினிமா ஹீரோ ஒரு ரியல் ஹீரோவாக நிரூபித்து காட்டியிருக்காருன்னா வேற என்ன இருக்க முடியும்? வேற என்ன இளைஞர்களுக்கு பாடமாக இருக்க முடியும் இல்லையா? ஸோ அது மிகப்பெரிய சாதனை. இந்த அரசியல் சகுனியான டிடிவி தினகரன் ஒரே ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு இந்த டர்ட்டி பாலிடிக்ஸ்லாம் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அவருடைய அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் சினிமாவில் கதை எழுதுறவங்கலாம் சிந்திக்க கூட முடியாது. கவர்னர் மாளிகைக்கு நைட்டு போய் அவரை தூங்க விடாமல் என்னுடைய எம்எல்ஏவை காணோம், அவரை கடத்திட்டாங்க, குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு என்னென்ன மாதிரியான பாலிடிக்ஸ்லாம் அவர் பண்ணுறாரு பாருங்க. கண்டிப்பாக அந்த இளைஞர்கள்லாம் அந்த டிடிவியுடைய அந்த ஒரு சைடு, அந்த ஒரு போர்ஷனை மட்டும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு மோசமான பொலிட்டிக்ஸ் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது. அதையெல்லாம் தாண்டி அந்த மாதிரி சதி வேலைகளை எல்லாம் உடச்சி எரிஞ்சு இந்த இடத்துக்கு நிற்கிறாருன்னா இதை விட பெரிய பாடம் எதிர்க்க முடியும். உண்மையிலேயே சொல்கிறேன், விஜய் சினிமாவில் சாதிச்சார் பாருங்க. அவர் எந்த அளவுக்கு அவருடைய ரசிகர்களுக்கு மோட்டிவேஷனலாக இருந்தாருன்னு தெரியல. ஆனால் இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த 2.5 வருஷத்தில், அதுவும் இந்த கடைசி 1 மாதத்தில் அவர் கொடுத்துருக்கிற அந்த ஒரு பாடம் இருக்குது பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு சம்பவம் இருக்குது பாருங்கள். அவருக்கு கொடுத்த அந்த ப்ரெஷர் இருக்குது பாருங்கள். அதையெல்லாம் தாண்டி எப்படி சாதனை பண்ணணும், ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு டிட்டர்மைனாக இருந்தால், பிடிவாதமாக இருந்தால் அவனுடைய லட்சியத்தை அடையலாம் அப்படின்றத இதுக்கு மேலே எந்த ஒரு ஹீரோவும் உதாரணமாக இருக்க முடியாது. ஸோ உண்மையிலேயே சொல்கிறேன், அவர் தாஜ்மஹால் தான், ஆனால் அட்டை தாஜ்மஹால் இல்லை, ஈவன் மார்பிள் தாஜ்மஹால் கூட கிடையாது, வைரத்தால் உருவான தாஜ்மஹால். ஸோ இத்தனை பெரிய தடைகளை எல்லாம் தாண்டி
நாளைக்கு காலையில் 10 மணிக்கு விஜய் வந்து ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு பதவி ஏற்கும்போது அந்த ஒரு நிமிடம் இருக்குது பாருங்கள், அது இந்தியாவையே மொத்தமாக ஆச்சரியப்படுத்துகிற மாதிரியான ஒரு சம்பவம். அந்த ஒரு வரி இருக்குது பாருங்கள், ஜோசப் விஜய் எனும் நான். அதுக்கு பின்னாடி 1000 கதைகள் இருக்குது, 1000 வழிகள் இருக்குது. அந்த வழிகளை எல்லாம் தாண்டி அவர் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், அதுதான் அடுத்த சில மாதங்களுக்கு ட்ரெண்டிங்காக இருக்க போகிற ஒரு வார்த்தையாக இருக்க போகுது. ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை உண்மையிலேயே சினிமாவில் விஜய் வந்து என்ன இளைஞர்களுக்கெல்லாம் பாடம் கொடுத்தாரு, அவருடைய ரசிகர்களை எல்லாம் தற்கூரியாக்கி வச்சுருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கெல்லாம் அவருடைய வாழ்க்கை தான் உண்மையிலேயே பாடம். நீங்கள்லாம் இந்த அவரை விமர்சனம் பண்ணிக்க பாருங்கள், நீங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது, எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, உன்னால் முடியும், உன்னுடைய இலக்கை ஒன்று வச்சுக்க, பயணம் செய், நீ வெற்றி அடைவ. அதுக்கு மேலே இளைஞர்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் எதிர்க்க முடியும் இல்லையா? அடுத்த 5 வருஷம் கண்டிப்பாக திருப்பியும் அவருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது. இந்த 1825 நாள் 5 வருஷம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து திருப்பியும் இந்த கட்சிகள்லாம் அவருக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஆனால் அவருக்கு அவங்களே கொடுத்த அந்த ஒரு குடைச்சல்லாம் இருக்குது பாருங்கள், அதுவே ஒரு வந்து ப்ராக்டிஸாக மாறி அதுலேயே ஒரு பெரிய ஒரு பயிற்சி எடுத்திருப்பார். இனிமேல் எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்றது இவங்களே, இந்த 2 கட்சிகளும் அப்புறம் மேலே இருக்கிற கட்சியுமே அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த ட்ரைனிங்லேயே அவர் வந்து சக்ஸஸ் ஆகி இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து அடைஞ்சிருக்காரு அப்படின்போது அதை வச்சு அவர் அந்த 1825 நாளையும் சமாளிப்பார் அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கை. வெஸ்ட் பெங்காலில் மம்தா தோக்குறாங்க, பிஜேபி வந்து முதலாக வெஸ்ட் பெங்காலில் ஆட்சி அமைக்க போது மிகப்பெரிய வெற்றி. ஆனால் அதை பற்றிலாம் எந்த சேனலும் கவர் பண்ணல. ஈவன் நம்ம கோடி மீடியா கூட அந்த பக்கம் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல. ஃபுல்லாக விஜய் தான். இந்த 5 மாநில எலெக்ஷனில் எல்லா மீடியாவும் மொத்தமாக அவங்களுடைய கவனம் ஃபுல்லாக வந்து தமிழ்நாட்டு பக்கம், அதுவும் விஜய் பக்கம் தான். அவருடைய நியூஸை மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷமும் என்ன நடக்குது, விஜயோடைய அரசியலில் என்னென்ன அப்டேட் வருது, தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான அரசியல் சூழ்நிலை இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லார் கவனமும் இந்த பக்கம் தான். வெஸ்ட் பெங்காலில் மம்தா தோத்தா என்ன, பிஜேபிக்கு வந்து அவ்வளோ பெரிய இடம் கிடைச்சா என்ன, அதை பற்றிலாம் யாரும் கவலைப்படல. வெஸ்ட் பெங்காலில் அவ்வளோ பெரிய ஒரு சரித்திர நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. முதலாக பிஜேபி வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க. அப்படி இருந்தும் பிஜேபியுடைய மீடியாஸ், இந்த கோடி மீடியாஸ் கூட அந்த பக்கம் போல, ஃபுல்லாக இங்கே தான், விஜய் பக்கம் தான். அந்த அளவுக்கு மொத்த மக்களின் கவனத்தையும் வந்து ஈர்த்த அந்த விஜயுடைய பதவி ஏற்பு அப்படின்றது நாளைக்கு அந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது அது ஒரு சரித்திர சம்பவம் தான் இல்லையா? அதுக்காக தான் மக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளோ நாள் வந்து இந்த விஜயோடைய ரசிகர்கள், தொண்டர்கள் பாவம் 4-5 நாளாக தினம் அந்த நியூஸ் சேனல் முன்னாடி தான் உட்காந்துக்கிட்டு இப்போ என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு தூக்கம் இல்லாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. நாளைக்கு காலையில் விஜய் பதவி ஏற்றதும் கொஞ்சம் நேரம் போய் தூங்குங்க, ஒரு 2-3 மணி நேரம் தூங்கிட்டு சாயந்தரமாக உங்களுடைய செலிப்ரேஷனை வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பீங்க பாவம். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான நாளாக இருக்க போகுது. நாளை மாலை அப்படின்றது அது வேறொரு தீபாவளி, தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தீபாவளியாக இருக்க போது. தாவேகாவின் மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்க போகுது. தாவேகாவுக்கு மட்டும் கிடையாது, அது தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய கொண்டாட்டம் தான். ஏன்னா 70 வருஷ அந்த திராவிடம் ஆட்சி இல்லாமல் ஒரு புதிய கட்சி, ஒரு இளைஞரின் கட்சி, மொத்தமாக ஒரு புதிய மாற்றம். அது ஒரு சரித்திர நிகழ்வு தான். காலையில் எப்போ 10 மணி ஆகும், எப்போ விஜய் வந்து அவருடைய பதவியேற்பை, அதுவும் அந்த ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவார் அப்படின்றதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ தூக்கம் இல்லாத நைட்டு தான் இன்றைக்கும். எனக்கும் கண்டிப்பாக அப்படி தான். மாறி செய்தியை பார்த்து மொத்தம் மண்டைக்குள்ளே அப்படி காயுது. ஸோ விஜயோட ரசிகர்கள் என்ன சொல்கிறது, நானும் அந்த ஒரு நிகழ்வுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். கடந்த ஒரு மாதமாக என்னுடைய வீடியோலெல்லாம் சொல்கிறேன், அந்த ஒரு நிகழ்வு கரெக்டாக நடக்குது அப்படின்னும் போது ராகுல் காந்தியும் விஜயும் இணைஞ்சு தான் தமிழ்நாடு அரசியல் இருக்க போகுது அப்படின்றத வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். ராகுல் காந்தியும் விஜயும் வந்து ஒன்றா ஒரு மேடையில் இருப்பாங்க. விஜயோடைய பதவியேற்பில் ராகுல் காந்தி இருப்பார் அப்படின்றதெல்லாம் நான் என்னுடைய முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது ப்ரெடிக்ஷன் கிடையாது, அது ஒரு ஆசை, அது ஒரு விருப்பம். திராவிடம் இல்லாத ஒரு தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசை. நானும் ஒரு 40-45 வருஷமாக தமிழ்நாடு அரசியலை பார்க்கும்போது புதுசாக இன்னும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிப்பிக்கல் அரசியலை தாண்டி நாம ஒரு புது அரசியலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ற யோசனையெல்லாம் இருந்திருக்கு. அதுக்கு சரியான ஆளாக விஜய் அங்கே வந்தார். ஸோ இப்போது அதுக்கேற்ற மாதிரியே அப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு புதிய அரசியல், திராவிடம் அல்லாத ஒரு அரசியல் அமைய காத்திருக்கு. 2 கட்சிகளும் மேலே இருக்கிற கட்சிகள்லாம் ப்ரெஷர்லாம் கொடுப்பாங்க. அப்படி இருந்தும் அதையெல்லாம் தாண்டி இவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் தாண்டினா இவருக்கு வந்து எவ்வளவோ பார்த்துட்டோம், இதெல்லாம் ஏமாத்திரம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். விஜய்க்கு கொஞ்சம் அங்கங்கே பிரச்சனை இருக்கும், இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு அவர் ரெடியாக இருக்கார் அப்படின்றது தான் உண்மை. அந்த மாதிரி அவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காரு, அவர் ட்ரெயின் ஆகிருக்காரு. நல்ல ஒரு ஒளிமயமான ஒரு தமிழ்நாட்டை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆல் தி பெஸ்ட் சிஎம் சார்.